வெல்கம் டு ஜூபிட்டர் அகாடமி. லாஸ்ட் கிளாஸ் நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் பேஸ்டு நீட் அண்ட் ஜேஇ கொஸ்டின்ஸ் எப்படி ஈஸியா கிராக் பண்றது அப்படின்றத பார்த்திருந்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் பேஸ்டு அந்த ஹெட்டிங் கீழே வரக்கூடிய எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்ஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம் எப்படி ஈஸியா கிராக் பண்றது வித்தவுட் யூசிங் ஆக்சுவல் மெத்தட். ஓகே, இதுக்கு நான் சில ஹிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இஃப் y ஈக்குவல் டு p பிளஸ் ஆர் மைனஸ் q அப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்குன்னா, p ல நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு, அதே மாதிரி q ல மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஒரு எரர் வந்திருக்குன்னா, அப்போ வாட் இஸ் த டோட்டல் எரர் இன் y அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுதான் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின். ஓகேவா? அதே மாதிரி அந்த ரிலேஷன் ப்ராடக்ட்ல இருக்கலாம். p இன்டு q, p ல எரர் வந்திருக்கு, q ல எரர் வந்திருக்குன்னா டோட்டல் எரர் இன் y என்னன்னு கேட்பாங்க. அதே மாதிரி if y equal to p by q இருக்குன்னா, p ல எரர் வந்திருக்கு, q ல எரர் வந்திருக்குன்னா what is the total error in y? இதுதான் ஆக்சுவலா அதோட மீனிங். ஓகே, இந்த டைப் ஆஃப் கேஸை எப்படி டைரக்டா நம்ம ஈஸியா சால்வ் பண்றது பார்க்க போறோம். இதுல y equal to p plus or minus q or plus q or minus q, y equal to p into q or y equal to p by q, இது எல்லாத்துக்குமே ஒரே கண்டிஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். டோட்டல் சேஞ்ச் இன் எரர் y ல கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா del y by y equal to del p by p plus del q by q. சோ என்ன ரிலேஷன் இருக்கோ அது எல்லாமே இங்க del ல போட்டுக்கணும். இப்போ del y by y, p இருந்தா del p by p, இங்க கண்டிப்பா பிளஸ் சைன் தான் யூஸ் பண்ணனும் டோட்டல் எரர் கால்குலேட் பண்ணும்போது. ஓகே, அதே மாதிரி del q by q, இது அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் எல்லா கேஸுக்குமே இதே தான் ஃபார்முலா நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் இன் எரர் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா, பர்சன்டேஜ் எரர் இன் y கேட்டாங்கன்னா இதே ரிலேஷன் இன்டு 100 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். del y by y இன்டு 100, del p by p இன்டு 100, del q by q இன்டு 100. இது பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண சொன்னாங்க, அந்த எரர் பர்சன்டேஜ். ஓகே, இது ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா if y equal to x to the power 1, x உடைய பவர்ல 2 3 4 or 1/2 அந்த மாதிரி என்னுடைய வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி எரர் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, del y by y, இங்க என்ன பவர் வருதோ அந்த பவரை நம்ம ஃப்ரண்ட்ல மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ சப்போஸ் இங்க x to the power 2 இருந்தா இங்க n-க்கு பதிலா 2 போடணும். ஓகே, del x by x அப்படின்னு எடுத்து மல்டிப்ளை பண்ணிடணும். இதே பர்சன்டேஜ்ல கேட்டிருந்தாங்கன்னா del y by y into 100 n into del x by x into அது கூட 100 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதான் என்னது பர்சன்டேஜ். ஓகேவா? இதுதான் ஹிண்ட். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ஓகே, சோ எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட் அந்த ஹெட்டிங்ல இதுக்கு முன்னாடி நீட் அண்ட் ஜேஇல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், என்ன மாதிரி 3 அந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கறத கிளாசிஃபை பண்ணி 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணி அங்க கொடுத்திருக்கேன். ஓகே, இதுல டைப் 1 மாடல் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, in an electrical circuit the voltage is measured as V equal to 200 plus or minus 4 volt and the current is measured as I equal to 20 plus or minus 0.2 amps. The value of resistance is அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் A, B, C, D 4 சாய்ஸ் நம்ம கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எரர் பேஸ்ட் டாபிக் கீழ வர கொஸ்டின். ஓகே, இதுல அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துற given டேட்டாவை என்னன்னு பாருங்க. வோல்டேஜ் V is equal to 200 plus or minus 4 இருக்கு இல்லையா? அந்த V equal to இங்க பாத்தீங்கன்னா சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் given எழுதுங்க. V equal to 200 plus or minus 4 volt. ஓகே, இதுல இந்த 200 தான் V, 4ன்றது del V. அதே மாதிரி கரண்ட் எடுங்க. I equal to 20 plus or minus 0.2 amps கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல 20ன்றது I, 0.2ன்றது del I. ஓகே, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா what is R plus del R, இதான் கொஸ்டின். what is R plus del R ன்றதான் கொஸ்டின். சோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும்னா இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி R and del R கால்குலேட் பண்ணனும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் ஓம்ஸ் லா நமக்கு தெரியும். ஓம்ஸ் லா யூஸ் பண்ணீங்கன்னா what is R? R is equal to voltage by current, R is equal to V by I. இங்க V என்னன்னு பாருங்க, இந்த கேஸ்ல V 200 I 20.
அப்ப V வந்து 200 by I 20. So இந்த 0 0 cancel ஆயிடும். இங்க என்ன வரும் 1 2 2 10. So the answer is 10 ohm. So இந்த டேட்டாவுக்கு தேவையான R நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ ஆப்ஷன்ல பாருங்க எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன இருக்கு பாருங்க 10. இங்கேயும் 10 10 10 10. So R equal to 10. அது நமக்கு கன்ஃபார்ம். இப்போ நம்ம அடுத்து கால்குலேட் பண்ண வேண்டியது del R. அந்த del R தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போறோம். del R எப்படி கால்குலேட் பண்ணனும்னா இங்க வாங்க R equal to V by I. இது எந்த ஃபார்மட்ல இருக்கு y equal to p by q ஃபார்மட். அப்ப இந்த கேஸுக்கு எரர் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா கொடுத்திருந்தேன் del y by y equal to del p by p plus del q by q. அப்போ இங்க என்ன ஃபார்முலா வந்திருக்கு R is equal to voltage by current I. அப்போ அந்த ஃபார்மட்ல எழுதுங்க இத del R by R இத equal to voltage எப்படி எழுதணும் del V by V plus current எப்படி எழுதணும் del I by I. ஓகே தெரியுதா இந்த ஃபார்மட்ல இருக்குது அத இந்த மாதிரி நான் எழுதி இருக்கிறேன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் எந்த கேஸ்ல இருந்தாலும் நம்ம இத ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம் அங்க என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல எழுதிடணும் ஓகே இப்போ வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க வாட் இஸ் தி del V del V இங்க என்ன இருக்கு 4 divided by what is V 200 plus அடுத்து del I by I எழுதணும் del I என்ன வந்திருக்கீங்க 0.2 I என்ன வந்திருக்கு 20 அப்ப del I க்கு பதிலா 0.2 divided by 20 ஓகேவா இத சால்வ் பண்ணுங்க இத ஈஸியா சால்வ் பண்ணுங்க இத டைரக்ட்டா 4 200 கேன்சல் பண்ணிடாதீங்க இங்க 10 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க நமக்கு டினாமினேட்டர் என்ன ஆயிடும் 200 ஆயிடும் எல்சிஎம் எடுக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி சோ அப்ப இத எப்படி ஈஸியா சால்வ் பண்ணனும்னா 4 by 200 plus multiply 10 by 10 பண்ணீங்கன்னா இங்க என்ன ஆயிடும் டெசிமல் கேன்சல் ஆயிடும் 2 by 200 ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ ரெண்டுமே பேஸ் காமன் ஆன்சர் இஸ் 6 by 200 பேஸ் காமன் பவர் நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க 4 plus 2 6 by 200 இப்போ நமக்கு என்ன டேட்டா கிடைச்சிருக்கு del R by R அதாவது del R by R equal to 6 by 200 ன்னு கிடைச்சிருக்கு நமக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் del R கண்டுபிடிக்கணும் சோ del R equal to 6 by 200 இந்த R இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க டினாமினேட்டர் R இங்க போச்சுனா என்ன ஆயிடும் மல்டிப்ளிகேஷன்ல வந்துரும் கரெக்ட் 6 by 200 into R அப்ப R என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் இங்க 10 அப்ப R க்கு பதிலா நமக்கு என்ன யூஸ் பண்ணலாம் டைரக்ட்டா 10 அப்ப கேன்சல் பண்ணுங்க இது இந்த 0 கேன்சல் ஆயிடும் 3 2 are 6 10 2 are 20 what is 3 by 10 0.3 so நமக்கு del R என்ன கிடைச்சிருக்கு 0.3 என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் R plus del R R வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 10 ohm del R வந்து 0.3 ohm அப்ப R plus del R ஆப்ஷன் பாருங்க இங்க 10 plus or minus 0.3 ohm the answer is B ஓகேவா சோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனால உங்களுக்கு ரொம்ப லென்த்தா இருக்கிற மாதிரி தெரியும் இத நீங்க பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் एक्चुअली ஃபாஸ்டா கெட் பண்ண முடியும் once if you understand the concept அந்த ஃபார்முலாவையும் அந்த பேட்டர்னையும் ஞாபகம் வச்சுனா ஈஸியா நீங்க இத சால்வ் பண்ணிடலாம் ஓகே இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் क्वेश्चन செகண்ட் டைப் பாருங்க செகண்ட் டைப்ல பெர்சன்டேஜ் கேட்டிருப்பாங்க in an experiment voltage V equal to 200 plus or minus 2 volt and I equal to 20 plus or minus 0.2 amps then the percentage error in the resistance are option A 2% B 7% C 10% D 8% ஓகேவா சோ சேம் திங் இங்க V கொடுத்துட்டாங்க இந்த டேட்டா வேணும் எடுத்துக்கணும் 200 ன்றது என்னது சாரி 200 இங்க V 2 வந்து del V கரண்ட் கொடுத்துட்டாங்க 20 plus or minus 0.2 amps அப்ப கரண்ட் 20 வந்து I 0.2 தான் என்னது del I சோ என்ன கேட்டிருக்காங்க இங்க போன கேஸ்ல what is the resistance னு கேட்டிருந்தாங்க change in resistance என்னன்னு கேட்டிருந்தாங்க இந்த கேஸ்ல
பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப எந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம்னா இந்த கேஸுக்கு போகணும். செகண்ட் கேஸ் பர்சன்டேஜ் இன் y. அப்ப நமக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஓம்ஸ் லா யூஸ் பண்ணா r is equal to what? v by i. அப்ப பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன், இந்த ஃபார்மேட்டுக்கு போகணும். அப்போ இந்த ஃபார்மேட்ல என்ன வரும், டெல் r by r into 100 equal to இங்க v del v by v into 100 plus i க்கு வாங்க del I by I into what? 100. Substitute the values. எல்லாமே given data clear ஆ கொடுத்திருக்காங்க. அப்படியே substitute பண்ணி calculate பண்ண வேண்டியதுதான். So del v என்ன வந்திருக்கீங்க 2 del v v வந்து 200 into 100. Okay, plus what is del I? 0.2 divided by 20 into 100. இதை சால்வ் பண்ணுங்க. என்ன ஆகுங்க, இந்த 20 கேன்சல் ஆயிடும். சோ இங்க 1 2 சார் 2 1 2 சார் 2. சோ ஆன்சர் இஸ் 1 இந்த டேர்ம்ல. இங்க பாருங்க, இங்க என்ன ஆகும், 0 கேன்சல் ஆயிடும். 2 into 10 பண்ணீங்கன்னா என்ன வரும் 20. ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சா ஆன்சர் இஸ் 2. சோ அப்ப இந்த டேர்ம் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிட்டு this is also 1. so what is 1 plus 1? 2%. so answer is 2%. A answer. okay, so first case and second case என்ன difference na, இதுல r plus del r கேட்டிருந்தாங்க, இதுல percentage change in resistance கேட்டிருந்தாங்க. okay, so percentage change in resistance சொன்னா நீங்க இந்த ஃபார்மேட்டுக்கு எழுதி அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். சோ அவங்க என்ன கொடுத்துருவாங்க, del v v கொடுத்துருவாங்க, அதே மாதிரி del I கொடுத்துருவாங்க. சோ நம்ம del r by r into 100 கண்டுபிடிச்சா percentage error கிடைச்சிரும். okay, next type 3 வாங்க. percentage errors in measurement of mass and speed are 2% and 3% respectively. அவங்க எதனுடைய percentage error கொடுத்திருக்காங்க, ஒரு டேட்டா பாத்தீங்கன்னா mass, இன்னொரு டேட்டா speed. ரெண்டுமே எவ்வளவு error பர்சன்ட் சொல்லிருக்காங்க, 2% and 3% respectively. then percentage error in kinetic energy கேட்டிருக்காங்க. சோ அப்ப kinetic energy உடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓகே, kinetic energy ஃபார்முலா என்னது, kinetic energy equal to half of m v square. ஓகேவா? சோ இங்க என்னன்னா இந்த மாதிரி பர்சன்டேஜ் டைரக்டா கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடையாது, m தெரியாது del m தெரியாது. இப்ப போன கேஸ்ல நமக்கு v del v தெரிஞ்சது, I del I தெரிஞ்சது. இந்த கேஸ்ல நமக்கு m del m கொடுக்கல, v del v கொடுக்கல. டைரக்டா பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி ஈஸியா கால்குலேட் பண்றது, இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन. இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணனும்னா, percentage change in kinetic energy equal to இங்க ஆஃப் இருக்கு இல்லையா, அது கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு எங்க ப்ராப்ளம் கிடையாது. மாஸ் வாங்க, மாஸ் எப்படி எழுதணும், டைரக்டா மாஸ் பர்சன்டேஜ். ஓகே, பிளஸ் ஆக்சுவலா இங்க என்ன இருக்கு பாருங்க, v ஸ்கொயர். இந்த செகண்ட் கேஸ் என்ன கொடுத்திருந்த, y equal to x to the power n இருந்தா பவர் என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்ப இங்க என்ன இருக்கு, v ஸ்கொயர். அப்ப 2 into percentage of v நாட். டைரக்டா பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதணும். கைனெடிக் எனர்ஜியோட ஃபார்முலா நமக்கு தெரியும், half of m v ஸ்கொயர். அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஆக்சுவலா அதோட மீனிங் என்னன்னா, அவங்க கொடுத்திருக்காங்க இல்லையா லைக் 2%. இதோட மீனிங் என்னன்னா del m by m into 100. அதனோட வேல்யூ தான் என்ன கொடுத்திருக்காங்க, 2% கொடுத்திருக்காங்க. இதை தான் நான் சிம்பிளா என்ன எழுதிட்டேன், டைரக்டா பர்சன்டேஜ் ஆஃப் m டைரக்டா எழுதிருக்கிறேன். அதே மாதிரி வெலாசிட்டி 3%. கைனெடிக் எனர்ஜி நம்ம ஃபார்முலா என்னது, v ஸ்கொயர். இங்க என்ன பவர் இருக்கோ அந்த பவர் ஃப்ரண்ட்ல வந்துடணும், இன்டு பர்சன்டேஜ் ஆஃப் இங்க என்ன வெலாசிட்டி இருக்கோ அதை v ன்னு எழுதிக்கணும். சப்ஸ்டிட்யூட் தி வேல்யூ. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 2% plus 2 into velocity, that is what, speed, 3%. simplify பண்ணுங்க, 2% plus 3 to 6 add பண்ணீங்கன்னா ஒரு டோட்டலா 8%. so answer is A. ஓகேவா? சோ என்னன்னா இந்த மாதிரி கேஸ்ல பர்சன்டேஜ் டைரக்டா கொடுத்துருவாங்க. பர்சன்டேஜ் டைரக்டா கொடுத்துட்டாங்கன்னா
நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் அங்க என்னென்ன பவர்ஸ் இருக்கோ அந்த பவர்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்ல போட்டுட்டு நீங்க அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிட்டே போகணும். பவர்ஸ் எதுவுமே இல்லைன்னா டேரக்டா இந்த கேஸ் பாருங்க, எம்முக்கு பவர் இல்ல, டேரக்டா பர்சன்டேஜ் எம், ஆனா விக்கு பவர் இருக்கு, பிளஸ் போட்டுட்டு v ஸ்கொயர் என்ன பண்ணணும் 2 into v percentage. சப்போஸ் இன்னொரு வேல்யூ ஏதோ ஒன்று x கியூப்னு வருதுன்னா 3 into x percentage போடணும். அந்த வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணிருக்கணும், இன் கேஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா. சரியா? சோ இதுதான் வந்து எரர்ஸ் இன் அந்த மெஷர்மெண்ட்ஸ் டைப் ஆஃப் क्वेश्चंसல மோஸ்ட் ரிப்பீட்டட் ஃபார்மட் டைப் ஆஃப் क्वेश्चंस both JEE and NEET. ஓகே, சோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.